அனைவருக்கும் வணக்கம். ஈஸியாக வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண நிறைய வழி சொல்லிட்டேங்க. ஸோ நானும் அது போல தான் 2.5 மாதத்தில் என்னுடைய வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணேன். இதுக்கு நிறைய ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸை யூஸ் பண்ணேன். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வந்தேன். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 சேனலுக்கு மேலே மானிடைஸ் பண்ணியிருக்கேன். அதாவது மானிடைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நல்லா டேக்ஸ் சப்மிட், ஐடி வெரிஃபிகேஷன் இது எல்லாமே பண்ணியிருக்கேன். அவங்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் புதிய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வாட்ச் ஹவர்ஸ் எடுக்க போராட்டமாக இருக்குது. சரிங்களா? இந்த வாட்ச் ஹவர்ஸை ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுக்கலாங்க. லாங் வீடியோ போட்டாவே போதும். ஸோ நம்ம வீடியோவை ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாவே உங்கள் சேனலை டெவலப் பண்ணிக்கலாம். அது போல் நிறைய பேர் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, இவை நல்ல முறையில் போடுங்க, வாட்ச் ஹவர்ஸை கெயின் பண்ணலாம். ஸோ லைவ் போட்டு அதிக வாட்ச் ஹவர்ஸ், அதிக சப்ஸ்கிரைபர்ஸ், அதிக லைக்ஸ் இதெல்லாம் எப்படி கொண்டுட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி லைவ் சாப்டராகவே நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? தனித்தனியாலாம் சொல்ல கிடையாதுங்க. சாப்டர் வாய்ஸ் லைவ் போடுவது எப்படி, லைவில் பேட் கமெண்ட் வந்தால் அதை தடுப்பது எப்படி, நெக்ஸ்ட் லைவில் ஸ்ட்ரைக் வந்தால் எப்படி சரி பண்ணுறது, A to Z கொடுத்துருக்குங்க. இருந்தாலுமே நிறைய பேருக்கு அது ரீச் ஆகலை. காரணம் நம்மளுடைய சேனல் புதுசாக வந்திருக்குங்க. அதனால் நிறைய பேருக்கு இன்னும் ரீச் ஆகலை. ஸோ என்னுடைய சேனல் நல்ல க்ரோவில் இருக்குது. இது போலவே உங்களையும் நான் கொண்டுட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஸ்டார்டிங்லேருந்து அதுக்காக தான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோலையும் லைவை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த லைவை, அதாவது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ச் ஹவருக்கு நிறைய ட்ரிக் இருக்குங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப அதிகமாக சப்ஸ்கிரைபர் எல்லாமே ரீச் பண்ணணுன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போது ஈஸியான முறையில் யூடியூப்லேயே சில லைவ் போகிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த யூடியூப் சேனலில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணிக்கோங்க. லைவ் 50 சப்ஸ்கிரைபர் இருந்தால் மட்டுமே போட முடியும். ஸோ இதை பற்றி மட்டும் இல்லை, லைவை பற்றி எக்ஸ்ட்ரா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். இப்போது இந்த மாதிரி வந்துடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த இடத்துல இங்கே பாருங்கள், கீழே வீடியோ இருக்குது. நிறைய பேர் புதிய யூடியூபர்ஸ் வீடியோ போட தெரியலன்னு ரீசெண்ட் டேஸில் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் நிறையவே சொல்லிட்டேன். இருந்தாலுமே புதுசாக வரவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ போடுறது எப்படி, அதுவும் நீங்கள் க்ரோம் பேஜில் தான் போயிட்டு போடணும். நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ். இந்த ஷார்ட்ஸில் நிறைய அப்டேட் மாறிடுச்சுங்க. இந்த வருஷத்தில் ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. அதாவது ஸ்வைப்டு வியூவெல்லாம் மானிட்டைசேஷன் கணக்கு இல்லை, அதாவது என்கேஜிங் வியூஸ் தான் கணக்கு. ஸோ டோட்டலாக யூடியூப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டை பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைவ். இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் இப்படி போகும். சரிங்களா? இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பென்சிலை டச் பண்ணுங்கள். இந்த பென்சிலை ஏன் டச் பண்ணணும்னா நம்ம தம்ப்நெயில் செட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் எதை பற்றி வீடியோ போடணுன்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி தம்ப்நெயில் செட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு தம்ப்நெயில்னால் என்னன்னு தெரியலை. ஸோ தம்ப்நெயில்னால் ஒன்றும் கிடையாது. அந்த வீடியோ பற்றி முன்னாடி நீங்கள் அழகாக வைக்கணும் எடிட் பண்ணி. ஸோ தம்ப்நெயில் எப்படி எடிட்டிங் பண்ணணும்னு தெரியலனா கண்டிப்பாக வீடியோ இருக்குது, உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் சிம்பிளை டச் பண்ணிக்கிட்டு அப்லோட் தம்ப்நெயில், டேக் தம்ப்நெயில்னு இருக்குது. நீங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்தும் வைக்கலாம், இல்லை ரெடி பண்ணியும் வைக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ரெடி பண்ணதை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கேலரிக்குள்ளே டைரெக்டாக போயிடும். ஸோ இப்போ கேலரிக்குள்ளே வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் ஒரு தம்ப்நெயில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயிலை இப்படி தான் நமக்கு பெருசாக இருக்கும். ஸோ நம்ம இப்படி சின்னது பண்ணி இப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்படி சேவ் கொடுத்துக்கிட்டு டைட்டில், இந்த டைட்டில் உங்களுக்கு
உங்களுடைய வீடியோ எதை பற்றி இருக்கோ நீங்கள் டைட்டில் கொடுத்துக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல லைவ் போடும்போது இது முக்கியமாக நீங்கள் ஆன் பண்ணணும். இல்லைனா உங்கள் லைவில் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்க முடியாது. அது என்னன்னா விசிபிலிட்டி. இந்த விசிபிலிட்டியை நீங்கள் பப்ளிக்கில் வச்சுக்கணும். இதை டச் பண்ணிங்கன்னா அன்லிஸ்டட் பப்ளிக்னு இருக்கும். பப்ளிக்கில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ஆடியன்ஸ் நோ இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். 2 ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. ஸோ யாட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் போகாது. ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் இருக்குது. இன்வைட் கெஸ்ட், கோ லைவ் டுகெதர், இதை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு 4-5 விதமான லைவ் போடலாம். டைரக்ட் லைவ் போடலாம், ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்ச லைவ் போடலாம், இல்லை 2 பேரும் மீட் பண்ணி லைவ் போடலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய லைவ் இருக்குது. இதை பற்றிலாம் நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல ஸ்க்ரீன் காஸ்ட் அப்படின்னு இருக்குது. இதை நான் டச் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் டச் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஆட்டிட் கொடுங்க, இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் ஸ்கோப்புன்னு இருக்கா, அதுக்கு நிறைய சிங்கிள் ஆப்னு இருக்குது. இதை டச் பண்ணி என்டையர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்துடும். இங்கே பாருங்கள் லோகோ இருக்குது. ஸோ இந்த லோகோ உங்களுக்கு வேணாம்னா இந்த மாதிரி ஃபேஸ் காட்டுறது உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்கிறது இதை டச் பண்ணிக்கோங்க, உங்கள் லோகோ வந்துடும். ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், இன்னும் டீப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கமெண்ட் பாக்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கேலரியை ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது வரைக்குமே உங்கள் லைவ் போல். ஸோ உங்களுடைய கேலரியை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போது நான் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை ப்ளே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறீங்களா, இப்போல்லாம் உங்களுடைய லைவ் ஓடாது, இன்னொரு சில செட்டிங் பண்ணணும். இப்போ இந்த ப்ளே பண்ணும்போது இதை டச் பண்ணி இந்த 3 டாட்டை டச் பண்ணி லூப் 1 இருக்கா, இதை ஆன் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோ லைவ் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவை பர்ஃபெக்டாக போடுங்க. ஒருவேளை இந்த லைவ் சிலருக்கு போட தெரியலனா ஜாயின் மெம்பர்ஷிப். லைவ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட், நெக்ஸ்ட் ஐடி வெரிஃபிகேஷன், பேன் வெரிஃபிகேஷன், நிறைய வெரிஃபிகேஷன்ஸ் வரும் சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட்சன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம், 2 ஸ்டெப் எரரு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறது, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. யூடியூப் சேனலை ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பல செட்டிங் இருக்குது சரிங்களா. உங்களுடைய சேனல் கஸ்டமைசேஷன் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் 199 என்னுடைய மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துக்கிட்டு என்னுடைய ஃபோன் நம்பரை எடுத்துக்கோங்க. நீங்கள் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஆல்ரெடி நிறைய பேருக்கு நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர் பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒர்த் இருக்கும். உங்கள் சேனலை ப்ராப்பராக கைட் பண்ணிக்கோங்க. இதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லை, ஷார்ட்ஸ் பற்றி முக்கியமான ஒரு அப்டேட் ரீசன்ட் டேஸில் வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் கமெண்டில் இருக்கிற வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ ரெடி பண்ணி தரேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டை பாருங்கள். யூடியூப் போலவே இன்னொரு ஆப்பில் நம்ம சம்பாதிக்கலாம். கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் அதுலேயும் நீங்கள் பணம் சம்பாதிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.